ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமாட்சி அம்மன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம குஸ்கா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். 20 போல் சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 2 தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 3 பட்டை, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 4 ஏலக்காய். இப்போ வந்து இந்த படியில் வந்து 3 படி அளவு அரிசி ஊற வச்சுருக்கேன். 2 தடவை கழுவிட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் தான் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். இப்போ கடாயில் வந்து 4 ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம 4 கிராம்பு, அன்னாச்சி பூ, பட்டை, சோம்பு, 4 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க. இப்போ 5 போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ 20 போல் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்க்காட்டா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ வந்து 2 தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து விட்ருங்க. தக்காளியை கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவும் கொத்தமல்லியும் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம அரைச்சி சேர்க்கறனால நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தயிர் சேர்க்கணுன்னா கொஞ்சம் கூட தயிர் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் தயிர் சேர்க்கலை. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ வந்து இந்த குஸ்காக்குன்னு நம்ம இந்த தனி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். வேறு எந்த தூளும் சேர்க்கலை. இதுவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த படியில் 3 படி அளவு நான் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். 6 படி அளவு நான் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் அரிசி கழுவுன தண்ணி வந்து 3 படி சேர்த்துருக்கேன். இப்போ சாதா தண்ணி வந்து 3 படி சேர்த்துருக்கேன். அரிசி கழுவுன தண்ணி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மொத்தமாக எனக்கு 2 செம்பு வந்துச்சு. 6 படி வந்து 2 செம்பு வந்துச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம.
தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா அரிசியும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. கலந்துட்டு நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அரிசி சேர்ந்து. இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு ஒருக்க அடிக்கடி நம்ம கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு சோறு. இப்போ மறுபடியும் கலந்து விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. தண்ணி ஃபுல்லாக வற்றின பின்னாடி நம்ம தம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு தோசைக்கல்லை சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்திட்டு நம்ம குஸ்கா உள்ள பாத்திரத்தை நம்ம எடுத்து மேலே வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கா நான். இன்னும் நல்லா வேகலை, இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் குஸ்கா. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பாருங்கள். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம பார்க்கணும், கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சி வந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு குஸ்கா. நல்லா வெந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. இப்போ குஸ்கா வெந்து வர்றதுக்கு எங்களுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா கலந்து விட்டு சாப்பாட்டு அரிசிக்கு. இப்போ அதுவே நீங்கள் பாஸ்மதி அரிசினா ஒரு பங்கு அரிசிக்கு 1 பங்கு தண்ணியே சேர்த்துக்குங்க. இப்போ குஸ்கா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அரைச்சி ஊற்றுனதுனால. உங்களுக்கு நிறையா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்ருங்க. சுவையான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.